கும்ப ராசி கும்ப லக்னம் இவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. ஏன்னா குரு பகவானும் உங்களை 9ஆம் பார்வையை பார்த்துட்ருக்காரு. சார் அப்போல்லாம் இல்லை சார், நான் படுற பாடு எனக்கு தான் சார் தெரியும்னா, நம்மளுக்கு வந்து சனி பயிற்சி ராகு பயிற்சிலாம் போயிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. பட் அதுக்கான தெய்வ வழிபாடுகள் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எதுனால நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த விஷயங்கள் ட்ரை பண்ணும்போது நிறைய விஷயம் நம்ம ஜெயிச்சுட்டு வரலாம். எதில் ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம எடுக்கிற முயற்சி ஸ்தானங்கள் பெட்டர் ஆகிட்டே வருது. ஏன்னா கடந்த 5-6 வருஷம்னா நம்ம எதை எடுத்தாலும் ஒரு குறை சொல்கிறோம், எல்லோரும் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ எடுக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த க்ரோத்தை பார்ப்போம். யாருமே டக்குன்னு இது நடக்கலை அது நடக்கலன்னா போடாதீங்க, யோசிங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன், அப்படியே இந்த டெவலப்மெண்ட் தெரியும். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஜாதகம் வரும். ஸோ எல்லாம் அடிக்கடி வருதுனால அவங்களுக்கு தெரியும் முன்னாடி எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க. அந்த க்ரோத் நல்லா பார்க்க முடியுது. முயற்சிகள் பண்ண க்ரோத் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இது ஒன்று. எதுலலாம் முயற்சி பண்ணலாம்? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதாவது வண்டி வாங்கணும், நீங்கள் எதாவது நிலம் வாங்கணும், இதெல்லாம் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும். இப்போ இருக்கிற கோச்சாரத்துக்கு கும்பம்லாம் நான் பெருசாக ஸ்டாக் மார்க்கெட்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் உங்கள் ஜாதகம் பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா இல்லையான்றதை நம்ம பார்த்து சொல்லலாம். இது ஒன்று. இதை தாண்டி யாருக்காவது லவ் பண்ணுறதுக்கு தேடிட்டுருக்கீங்க, அமைப்பை தேடிட்டுருக்கீங்கன்னா தாராளமாக செட் ஆகும். ஏன்னா நம்ம இருக்கிற கஷ்டத்துக்கு யாருன்னா புலம்பு ஆள் கிடைக்காதான்னு பார்த்துட்ருக்கோம். லவ்னா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஃபேமிலியிலே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. நடுவில் நிறைய பேர் நம்மகிட்ட பேசாமல் எதுக்கும் உருப்பட மாட்டேன்ற மாதிரி நம்மளை ஒதுக்கி வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தா இப்போ எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் கிரகநிலை தாங்க. அந்த கிரகநிலை அலைன்மெண்ட்டில் வரும்போது உறவுகள் திரும்பி தானே நம்மக்கிட்ட வரும். எதிரிகள் தொல்லையெல்லாம் எதனா இருந்தால் அது எல்லாமே கம்மியாகிட்டு வரும். உடல் உபாதைகள்லாம் எதனா இருந்தால் அது எல்லாமே கம்மியாகிட்டு வரும். நீங்கள் எதனா கடன் வாங்கினீங்க, அந்த கடன் தொல்லைகள் கூட ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் சரியாயிட்டு வரும். இந்த பிரச்சனைகள் நிறைய சரியாயிட்டு வரும். சரிங்களா? உடல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் நல்லாவே தெரியும், சூப்பராக தெரியும். கும்பராசி கும்பலக்னத்துக்கு அது தெரியல சார், ஒன்றும் கஷ்டப்படணும். அப்போ ஜாதகத்தை பார்க்கணும். ஜாதகம் பார்த்து எந்த கிரகத்தால் பிரச்சனைன்றதை பார்த்துட்டு அதை நியூட்ரலைஸ் பண்ணணும். சரிங்களா? இது ஒன்று. எதில் சார் நான் இப்போ உஷாராக இருக்கணும்னா, திருமணம் விஷயமில் கொஞ்சம் உஷாராக இருங்க. இப்போ கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை தேட போகிறீங்கன்னா யார் வீட்டுக்கு போகிறோம், இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நல்லா செக் பண்ணி பாருங்கள். இது ஒன்று. அப்படி இல்லை எனக்கு தெரிஞ்சவங்கள தான் நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம், சொந்தத்துலேயே கல்யாணம் பண்ணுறோம், நல்லா தெரியும்னா யாரை கூட கூட்டிகிட்டு போகிறீங்கன்றத கவனமாக பாருங்கள். இல்லை உங்களுக்கு எது ஆப்போசிட்டில் இருக்கவங்க பொண்ணு வீடோ மாப்பிள்ளை வீடோ யாரை கூட்டிகிட்டு வராங்கன்றதையும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஏன்னா யாராவது உள்ளே பூந்து ஏதாவது குழப்பி விட்ருவாங்க பேசி. சரிங்களா? அதனால் அதில் கவனமாக இருந்தீங்கன்னா ஜெயிக்கலாம். அது எப்படி சார் கவனமாக இருக்குது, எதிர்க்க அவங்க யாரை கூப்பிட்டுறாங்க நம்மளுக்கு எப்படி சார் தெரியும்லாம் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா நம்ம தான் ஜாதகத்தில் தான் பார்க்குறோமே ஒவ்வொருத்தரும் இந்த கேள்விகள் முறை. அப்போ என்னென்னா உங்கள் நேரம் எப்போ நல்லாயிருக்கும் அப்போ போய் பார்க்கணும். அப்போது நம்ம எது வந்தாலும் சமாளிச்சிருவோம். எக்ஸாம்பிள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புதன் வியாழன் வெள்ளி, புதன் ஹோரை குரு ஹோரை சுக்கிர ஹோரை இதெல்லாம் நல்லாயிருக்கும். என்ன ஒருத்தர் கேட்டார், சார் நான் சிம்மம், நான் ஞாயிற்றுக்கிழமை போட்டுமா அப்படின்னாரு. அது ஓகே, ஞாயிற்றுக்கிழமை சிம்மம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் திருமண விஷயத்தில் கிடையாது. சரிங்களா? திருமண விஷயத்தில் கிடையாது. அதான் இப்போ வந்து சிம்மம் வந்து ஜென்ரலாகவே வீக்காக இருக்குது கொஞ்சம். ஏன்னா கூட கேதுலாம் இருக்கிறதுனால அஷ்டம சனினால. அதனால் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ப்ரிஃபரபிள் இல்லை. எனக்கு அப்போ தான் லீவுனா வாழ்க்கை முக்கியமாக ஆஃபீஸ் முக்கியமாக கொஞ்சம் யோசிச்சுக்காங்க. அதனால் போட்டுட்டு ஒரு நாள் 2 நாள் லீவ் எடுத்துக்கோங்க. இல்லை ஈவினிங் டைமில் கூட போய் பாருங்கள். நம்ம சொல்கிற ஹோரைலாம் 3 வேலைக்கு வரும் ஒரு நாளைக்கு. சரிங்களா? அப்போ ஈவினிங் டைமில் பாருங்கள். பார்க்க நம்மளுக்கு கரெக்டான லைஃப் பார்ட்னர் கரெக்டாக அமையும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்குது, ஒரு கேப் இருக்குனாலும் நான் பரிகாரங்கள் சொல்கிறேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, தாராளமாக ஒர்க் ஆகும். இப்போ அடுத்து நீங்கள் வந்து இப்போ எனக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு சார், எனக்கு மகப்பேருக்குலாம் நல்லபடியாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, என்ன சொல்கிறது, நான் அடுத்து எனக்கு செலவு தான்னா முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் பண்ணுங்கள். கடன் வாங்கிட்டிங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் அந்த வீட்டை பார்க்கறதுனால கடனை க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கடன் இல்லாமல் இருக்கிறத வச்சு எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பாருங்கள். அதை விட முக்கியம், யாருக்கும் கடன் கொடுத்துறாதீங்க. கொடுத்துட்டிங்கன்னா வாங்குறது தான் பெரும் போராட்டமாகிடும். அதனால் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும் கொடுக்கலாம், மற்றபடி கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. உங்களை விட வயது சீனியர்ஸ் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறதுலாம் வந்து ஏதோ கட்டம் பார்த்து ப்ரெடிக்ஷனாக சொல்லலைங்க. நம்மக்கிட்ட அவ்வளோ பேர் ஜாதகம் வருவாங்கல்ல. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துட்ருக்கேன். எனக்கு வந்து இது சொல்கிறது வந்து ஆக்சுவலாக ஒரு ஜாலி. இது ஏன் ஜாலி அப்படின்னா, எனக்கு நான் சொல்கிறது கரெக்டு. ஏன்னா நான் ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன். கும்ப ராசி லக்னம் பாருங்கள், உங்களை விட வயசில் மூத்தவங்க யாராவது வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க.
முக்கியமாக லேடிஸில் சில பேர் லேடிஸ் வந்து ஒரு அம்மா ஸ்தானத்தில் யாருன்னா வந்து கைட் பண்ணுவாங்க, அம்மா ஸ்தானம் அக்கா ஸ்தானத்தில் யாருன்னா வந்து கைட் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசம் படும். ஆனால் உங்களோட வயசில் பெரியவங்க யாருன்னா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு வந்து சுக்கிரன் சம்மந்தப்பட்டவங்க யாருன்னா வந்து கூட ஹெல்ப் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் எப்படி சொல்லுவீங்க, பேர் சுகுமார்னு வரும், இல்லை சுகுமாரின்னு வரும், இல்லை மலர்னு வரும், இந்த மாதிரி நேம் பேட்டர்ன் வரும். ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு இருக்கிறது, அதெல்லாம் சொல்லும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். முக்கியமாக இவங்கெல்லாம் எதுனா உங்களுக்கு பிஸ்னஸ்லேயும் நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். பர்சனல் லைஃப்லையும் ஹெல்ப் பண்ணுவாங்க, பிஸ்னஸ்லேயும் ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிஸ்னஸில் நல்லபடியாக ப்ராஃபிட் வரும். சுப நிகழ்ச்சிகள் நிறைய வரும், நியூஸஸும் நிறைய வரும், நிறைய சுப நிகழ்ச்சி நியூஸ் வரும். உங்களுக்கு சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். வரலன்னா தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ட்ரை பண்ணால் தான் நடக்கும். ட்ரை பண்ணலன்னா அப்படியே கடப்பில் போட்ட மாதிரி ஆகிடும். அதனால் ட்ரை பண்ணுங்கள், நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. தெய்வ வழிபாடுனா ரங்கநாதர், ஸ்ரீரங்கம் ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா சூப்பர். முடிஞ்ச அளவுக்கு ரங்கநாதரை வழிபாடுங்க. இல்லை சிவன் பார்வதியை சேர்த்து முழு அலங்காரத்தில் கோவிலுக்கு போகணும். எப்போ அந்த முழு அலங்காரம் நடக்கும்ன்றதை பாருங்கள். அங்கே போயிட்டு வாங்க. பள்ளியறை பூஜை பாருங்கள். பள்ளியறை பூஜைலாம் பட்டைய கிளம்பும். அது வந்து சூப்பரான பவர். பள்ளியறை பூஜை தெரியலனா பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் கேளுங்க. கோவில் மூடுற நேரத்தில் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த பூஜைகள்லாம் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். அன்னதானம் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு தூபம், கோவில்களுக்கு தூபம் வாங்கி கொடுங்க. அன்னதானம் நீரோடு கொடுங்க. அதுவும் இப்போ வந்து தைப்பூசம் சிவராத்திரிலாம் வருது. முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுங்க. அந்த சிவனே வந்து சாப்பிடுவார். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப நல்ல மாதமாக அமையும். விரதம் இருந்து ப்ரேயர் பண்ணுங்க. தைப்பூசம், மகா சிவராத்திரி.